ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பைமா சமையல் சேனல். நம்ம இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியான ரொட்டீன் தான் பார்க்க என்ன சமைக்கிறாங்கன்னு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன மத்தியானம் சமையல் எல்லாம் பார்க்கலாங்க வாங்க. இன்றைக்கி என்னென்ன நான் செஞ்சுருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்க, குக்கர் எடுத்து வச்சுக்கிறேன். சாம்பாருக்கு இந்த சுரக்கப்படுறதாங்க சாம்பார் வைக்க போகிறேன். பருப்பு உலக்கு, இந்த உலக்குலங்க ரெண்டு உலக்கு போட போகிறேங்க. 2 உலக்கு போட்டு நான் கழிஞ்சி ஊற வச்சிடலாங்க. ஒரு 1 மணி நேரம் ஊறட்டுங்க இந்த துவரம்பருப்பு. நீங்கள் மத்தியானம் என்னென்ன சமையல், எத்தனை சமையல் செய்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாத்திரத்தில் சீக்கிரமாக சமைங்கம்மா சொல்லிட்டாங்க பசங்க. சீக்கிரம் சமைச்சு எல்லாத்தையும் அடுப்பில் தொடச்சிட்டு பாத்திரத்தை இருக்கிறத வள்ளி போட்டுட்டு சிங்கில் ஒரு தட்டுப்பாடு மூடி வச்சிட்டேங்க. கொஞ்சம் பாத்திரம் இருக்குது, விளக்கிடலாம். கடற்கடை விளக்கிட்டு ஸ்பீடாக செஞ்சேங்க. அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சுட்டு 2 ஹவரில் எல்லா வேலையும் முடிச்சிட்டேங்க. சமையல் வேலை எல்லாத்தையும் கடற்கடை முடிச்சிட்டேன். பாத்திரத்தில் விளக்கிட்டுங்க. இப்போ அரிசி வச்சு விட்டுலாம். அரிசி கஞ்சி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. இந்த அரிசி தண்ணி எடுத்து ரசம் வைக்கலாங்க. காய் பொரியல் கொத்திக்கலாம். இல்லை ஃபஸ்ட் தண்ணி கீழே ஊற்றிடுவேன். ரெண்டாவது தண்ணி எடுத்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. மறுபடியும் இன்னொரு தண்ணி எடுத்து வச்சுருவேங்க. அப்புறம் அரிசியை வச்சு விட்ருவேங்க அடுப்பில். இந்த அரிசி தண்ணி எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி வச்சுப்பாங்க. ரசம் சாம்பாருக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு நல்லாயிருக்குங்க. அரிசி வந்து நல்ல அரிசியாக வாங்கிக்கணுங்க. பொன்னி அரிசிலாம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் மணமாக இருக்கும் தண்ணி. அதில் எடுத்து நம்ம செய்யலாம். ரசம் சாம்பார் வைக்கலாம். இப்போ சாப்பாடு வச்சு விட்டுங்க 2 கிளாஸு. சீக்கிரம் வேகட்டும். இப்போ நான் ரசம் எப்படி தான் வைப்பேங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு அந்த அடியில் இருக்க மண் கப்பிலாம் எடுத்துருவேங்க. கையிலேயே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குவேன். இந்த அரிசி தண்ணி தான் எடுத்து நான் ரசம் வைப்பேங்க. சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லா புளிஞ்சிட்டு புளி நல்லா கரைச்சி ஊற்றிடலாங்க. ஃபில்டர் பண்ணிக்கலாம். சமையல் வந்து கடகடன்னு டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாங்க. சீக்கிரம் விளையாடும். தக்காளி காம்பெல்லாம் எடுத்துட்டுங்க மிக்சிக்குள்ளே போட்டுக்கலாம். ரசத்துக்கு வந்து புளி கம்மி பண்ணிட்டு தக்காளி 2 ஜாஸ்தி பண்ணிக்கலாம். ரசம் சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். வெறும் ரசமே குடிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? புளி ஜாஸ்தி போடுவீங்களா, தக்காளி போடுவீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்டில். சரிங்களா? இப்போ 3 தக்காளி எடுத்துக்கோங்க. 2 தக்காளி மிக்சியில் போட்டுக்கிறேன். அரைச்சிக்கலாம் நல்லா. இது வந்து புளி தண்ணியில் போட்டுக்கோங்க. அப்புறம் கரைக்கும் போது நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பூண்டு போட்டுக்க, கொஞ்சம் கருவேப்பிலையெல்லாம் போட்டுக்கிறேங்க. ஒரு பூண்டு எடுத்து தட்டி போட்டுக்கோங்க. ஒரு காரத்துக்கு ஒரு மிளகாய் போட்டுக்கிறேங்க. மிளகு ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மிளகு தூக்கலாக போட்டுக்கோங்க. நான் மிளகு 1 ஸ்பூன் போட்டு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போடுங்க. அந்த ரசம் நல்லா டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். நல்லா அரைச்சிட்டேங்க. இப்போ எல்லாம் ஒன்றா புளி தண்ணியில் ஊற்றிடலாங்க. தக்காளி கட் பண்ணி ஒன்று போட்டுக்கும்போது அதிலே ஊற்றிடலாம். இப்போ தேவையான அரிசி தண்ணி தாங்க ஊற்றிக்கிறேன். மிக்சி கழுவி அந்த அரிசி தண்ணியை எடுத்து ஊற்றி வைப்பேன். இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டு எனக்கு சொல்லுங்கள், கமெண்டில் போடுங்க எப்படி இருக்குன்னு. கடன்னு வச்சிடணும். சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு எஃப்ஸாமல் போய் உட்காந்து இருந்துச்சுங்க. சீக்கிரமாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி போட்டுங்க அந்த ரசத்தில். அதுக்கப்புறம் உப்பை போட்டு கரைங்க பாருங்க. ஒரு கையில் ஒரு கரைங்க. அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரசம். நான் கொஞ்சம் மஞ்சள் போட்டுக்கலாங்க. நம்ம தேவைங்க அப்படி நல்லா கரைச்சிக்கலாங்க. இந்த மாதிரி கரைச்சி வச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். நல்லபடி ரசம் தாளித்து விட்டுலாங்க. இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சுருக்கிறேன். சாப்பாடு சத்தம் வந்துடுச்சுங்க. சத்தம் போயிடுச்சு, எடுத்துட்டேன். இந்த பக்கம் சாம்பார் பருப்பு வச்சு விட்டுடலாம். இப்போ ரசம் தாளிச்சிட்டு குக்கரை போட்டு மூடி வச்சிடலாங்க. கொஞ்சம் தக்காளிலாம் போட்டு விட்டுலாம். இந்த பக்கம் கீரைக்கு வச்சுருக்குறேங்க. ரசத்தை தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் உளுந்த பருப்பு, வெந்தயம், ஜீரகம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாங்க. நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தாளிச்சு பாருங்க ரசம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ ரசம் கரைச்சி வச்சதெல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. நான் இப்படி தாங்க ரசம் வைப்பேன், நல்லாயிருக்கும். கொஞ்சம் நல்லா நல்லா கிண்ணத்தை நல்லா கழுவி உள்ள ஊற்றிக்கலாங்க. இப்போ சாம்பாருக்கு தக்காளி 3 தக்காளி போட்டுக்கோங்க. மீடியமான பழம். கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ பருப்பு நல்லா வேகுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம்.
இது வெந்தயக்கீரைக்கு வெங்காயம் அரைச்சிட்டுருக்கேங்க. ஒரு 2 வெங்காயம் அரைச்சிக்கிறேங்க. வெந்தயக்கீரை லைட்டாக கசப்புத்தன்மை இருக்குங்களா, கொஞ்சம் வெங்காயம் போட்டால் கசப்புத்தன்மையே இருக்காதுங்க, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ வெந்தயக்கட்டை நான் கழுவி வச்சுக்கிறேங்க, தண்ணியில் வடிஞ்சிட்டு இருக்குது. இப்போது 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாத்துக்கும் எண்ணெய் ஸ்பூன்லேருந்து எடுத்துக்குவேங்க. இந்த காலிஃப்ளவர் சில்லி கேட்டிருக்காங்களா, அதனால நான் இப்போ கைப்பிடி இருக்குது பார்த்தீங்களா, வெங்காயத்தில் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி வந்தோன்னே போதுங்க. இந்த வெந்தயக்கீரை ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, கடுகு உளுந்தப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு ஒரு கையை எடுத்து கழுவிலாம் வச்சுருக்கேங்க, போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி நல்லா பருப்பு வெங்காயத்தில் நல்லா வணங்கி வெந்துருங்க. ஊற வச்சு கூட போடலாம், வேக வச்சு கூட போடலாங்க, நம்ம எப்படி வேணால் போடலாங்க. அந்த தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க, அந்த பருப்பு பாசிப்பருப்பு தண்ணியை அதுலேயே கொஞ்சம் வெந்துருங்க. இப்போ ரசம் முறக்கட்ட போது பாருங்க, ஒரு கொதி வந்து டக்குனு இறக்கிடலாங்க. இறக்கி வச்சு மூடி வச்சிடலாங்க. இந்த டைமில் கொத்தமல்லி போட்டால் ரசம் தான் சூப்பராக இருக்குங்க. இப்போ கழுவுன வெந்தயக்கீரை எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாங்க. நல்லா கிண்டுங்க, கொஞ்சமாக ஆகிடும் பாருங்கள், 1.5 கட்டு கீரைங்க, இது கொஞ்சமாக ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் தேங்காய் பூ போட்டுக்கலாங்க, அப்படி ஒரு கலர் கறிக்கலாங்க. தேவைக்கான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ தேவைக்கான உப்பு போட்டுடலாங்க. நல்லா ஒரு கலர் கறி இறக்கிடலாங்க. கீரையை இப்போ சாம்பார் இருக்கு இல்லைங்க, அதனால் வெந்துருச்சு பருப்புலாம் தக்காளி அப்படியே மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா அப்படி நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாங்க, 2 வெங்காயம் அரைச்சிக்கிறேன். கொஞ்சம் தேவைக்கு சாம்பார் தூள் போட்டுக்கலாங்க, காரத்தை வந்து எவ்வளோ வேணும் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. நல்லா அப்படி கிளறிக்கலாம். இந்த சூட்டோட போடும்போது சாம்பார் தூள் கட்டி விடுங்க, சும்மா கிளறி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கொஞ்சம் ஊற்றுனுங்க. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி கொஞ்சம் சேர்ப்பங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புலாம். நீங்களே குழம்புக்கு கொஞ்சம் தேங்காய் ஊற்றுவீங்களா, தேங்காய் ஊற்றாமல் செய்வீங்களா, கொஞ்சம் நேரம் கமெண்ட்லாம் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் இப்போ சேர்க்குற கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டேன் தேங்காயை. அந்த மிக்ஸி கலர் தண்ணி எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. அப்படியே அது ஒரு கட்டு இப்போ சாம்பாருக்கு தாளித்து விட்டுடலாங்க. இது ஒன்றா தாளித்து கூட்டி வச்சுருவாங்க, குழம்பு சீக்கிரம் ஆகிடும் வேலை. கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம், கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாங்க, கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க, கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளித்து பாருங்கள், சூப்பராக இருக்கும் குழம்பு, மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ சுரக்காயெல்லாம் சீவிடலாங்க. இது நல்லா பிஞ்சு சுரக்காய் தான், அப்படியே அரிஞ்சிக்கலாம். சரி லைட்டாக சீவிக்கலான்னு தான் சீவிட்டு இருக்கிறேங்க. இப்போ நல்லா கடுகு வந்து போல் நல்லா பொரிஞ்சிச்சிங்களா, கருவேப்பிலையை போட்டுட்டேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இப்படி சாம்பாருக்குள்ள பருப்பை கொஞ்சம் அள்ளி போட்டு அதில் கிண்டிடலாங்க. நல்லா வீடே மணமாக இருந்துச்சுங்க இது மாதிரி பண்ணும்போது. இப்போ கொஞ்சம் ஊற்றி தாளிச்சதெல்லாம் குக்கரில் ஊற்றிடலாங்க. கொஞ்சம் தண்ணி கழுவி ஊற்றி கடையிலேருந்து கழுவி ஊற்றிக்கலாங்க தாளிச்சதெல்லாம். இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க, சுரக்காயை போட்டுடுறேன். ஒரு 2 விசில் விடலாம், 3 விசில் விடலாங்க, சூப்பராக வெந்துடும், சீக்கிரம் ஆகிடும். கொஞ்சம் சாம்பார் உப்பு போட்டுக்கலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நம்ம கொஞ்சம் புளி கரைச்சி லைட்டாக கொஞ்சம் ஊற்றிருக்கேங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க சுரக்காய் சாம்பார். கொஞ்சம் லைட்டாக புளி ஊற்றினோன்னே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாம், மூடி வச்சிடலாங்க. ஒரு 3 விசில் விட்டுடலாங்க, சீக்கிரம் ஆகிடும் குயிக்காக. அப்போ இந்த பக்கம் பாவக்காய் கிரேவி கொஞ்சம் செய்கிறேங்க. கொஞ்சம் உளுந்து கடுகு போட்டுக்கலாங்க, ஜீரகம் போட்டுக்கிறேன். கடுகு கொஞ்சம், வெள்ளை உளுந்து கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம் போட்டு தாளிச்சுக்கிறேங்க. கொஞ்சம் பெருங்காயம் 4 இதுங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போடுங்க, தூள் பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதுங்க. பாவக்காய் அரிஞ்சு வச்சு இப்படியே போடுங்க. இந்த வெங்காயத்துக்கூடயும் வணக்குங்க, நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும், கசப்பு தன்மை இருக்காதுங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கிரேவி செஞ்சு பாருங்கள், பாவக்காயில் குழந்தைங்கள விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய தக்காளி எடுத்து மிக்சியில் போட்டு அரிஞ்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சோம்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மிக்சியில் ஓட்டிக்கலாங்க. இப்போ பாவக்காய் கொஞ்சம் வணங்கியாச்சுங்க. இந்த மிக்சியில் வச்ச தக்காளி எல்லாம் ஒன்றா ஊற்றிக்கலாங்க. சோம்பு தாங்க போடுறேன். சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டால் போதுங்க, நல்லா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. இப்போ மிக்சி கழுவி தண்ணி கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேங்க. இப்போ சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ மிக்சி தக்காளி அரைச்சி களி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. அதில் எல்லாம் ஒரு கிளறிட்டு ஊற்றுங்க. இது பாவக்காய் நான் புளி ஊற்ற மாட்டேன், சூப்பராக இருக்கும், செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில், தக்காளி போட்டு செஞ்சு பாருங்கள். இப்போ பாருங்கள், மிக்சி தண்ணி தேவைக்கான தண்ணி ஊற்றிக்கணும். இந்த பாவக்காய் நல்லா வேகணும். இப்போ இந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் மூடி போட்டு வச்சிடலாங்க. மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வேகட்டும்.
இப்போ களி கொஞ்சம் செய்கிறேங்க. எப்பயுமே மதியானம் கொஞ்சம் களி செய்வேன். நல்லா மாவு கரைச்சி வச்சுருந்தா நல்லா ஒன்றா ஊற்றிக்கலாங்க. இந்த மாதிரி நான் கரைச்சி தாங்க செய்வேன். அப்பப்போ இந்த ராகி மாவு போட மாட்டேன். எனக்கு அது போட்டால் கட்டி கட்டியாக விழுகுது. இது எங்கள் அம்மா சொன்ன மெத்தடில் நான் செய்கிறேன். எனக்கு ஒரு இப்போ கட்டி கட்டியாக விழுந்து நல்லா வேகுங்க. வாயில் வச்சுன்னா அவ்வளோ சூப்பராக பஞ்சாட்டம் இருக்கும். இப்போ காலிஃப்ளவருக்கு தண்ணி வச்சுருந்தாங்க. எங்கள் பசங்க எல்லாம் அம்மா கொஞ்சம் சில்லி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னாங்க. அதில் தான் ரசத்துக்கு சாம்பாருக்கு எல்லாரும் கொஞ்சம் செம்மையாக ஆயில் ஊற்றி சமைச்சேங்க. இப்போ கவாப் போடுறது சில்லி போடணும் எண்ணெய் இழுக்கும்ல கொஞ்சம், அதனால் கொஞ்சம் ஆயில் கம்மி பண்ணிக்குவேங்க. இது பசங்க கொஞ்சம் ஒரு பூ எடுத்து தான் பண்ணிட்டு இருந்தேங்க, அதனால் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சுங்க. எடுத்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க சாம்பாரை. இந்த மாதிரி மாற்றிட்டா அப்படியே குக்கர் கையோடு விளக்கிடலாம், இல்லாட்டி பாத்திரம் நிறையா சேர்ந்துடும் எனக்கு. நான் அப்படி டக்குன்னு மாற்றி வச்சிடுவேன். ஓட்டே சோம்பேறித்தனப்பட்டு அப்படியே குக்கரோட வச்சுருவேங்க. இது மாற்றிட்டா ஒரு வேலை முடிஞ்சுன்னு டக்குன்னு செஞ்சுடுவேன். இப்போ கொத்தமல்லி போட்டு சாம்பார் கொஞ்சம் மூடி வச்சிடலாங்க. குழம்பு ஊற்றி வைக்கும்போது கொஞ்சம் போட்டுங்க. இன்னும் கொஞ்சம் பாவக்காயில் தண்ணி இருக்குதுங்க. இப்போ காலிஃப்ளவர் தண்ணியில் ஒரு கொதி வந்துச்சுங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், கொஞ்சம் உப்பு போட்டுலாம் அதில் இருக்க கிரீம் எல்லாம் வந்துடுங்க, அழுக்கு தூசி எல்லாம் வந்துடும். இப்போ இருக்குங்களா காலிஃப்ளவர் போட்டு ஊற வச்சிட்டேங்க. அதை அப்படியே எடுத்து இதில் ஜல்லில் போட்டுக்கலாம், தண்ணியில் வடியட்டுங்க. இது சில்லி மாதிரி போட்டுடலான் இருக்கிறேங்க. இப்போ எல்லாம் ஃபில்ட்ரு ஆகட்டுங்க இதெல்லாம் தண்ணிலாம். கொஞ்சம் ஆறட்டங்கனால கொஞ்சம் ஒரு வேக வச்சுட்டாங்க லைட்டாக. இப்போ பாவக்காய் இருக்குல்லைங்க, கிரேவி நல்லா ஆயிடுச்சு. இப்போ இறக்கிடலாங்க. கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சுருங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் கூட லைட்டாக தாங்க கசப்பாக இருக்கும். பாவக்காய் விரும்பி சாப்பிட்றவங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ களி ஆயிடுச்சுங்க, இறக்கிடலாம். உங்களை பாலாக பிடிச்சி வச்சிடுறவங்க. ஒரு தட்டில் வச்சுட்டு தான் ஒவ்வொரு கண்டி அள்ளி வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருவேங்க. ஹாட் பாக்ஸில் கூட வச்சாலும் அப்படியே சூடாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. நல்லா சூடாக இருந்துச்சுங்க. சுட சுட எடுத்து பிடிச்சோன்னா கையெல்லாம் ஒட்டிக்கிச்சு கழுகி. அதுக்கப்புறம் தண்ணி தொட்டு பண்ணாங்க. அப்படி இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுலாம் கிணத்துல வச்சுக்குவேன். அப்புறம் ஹாட் பாக்ஸை டக்குன்னு மாற்றி விட்டதான் களி சூடாக இருக்கட்டும் நல்லான்ட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்குவேங்க. பக்கத்தில் தண்ணி இருந்தால் போதுங்க, டக்கு டக்குன்னு பிடிச்சி வச்சிடலாம். எல்லாத்தையும் களியெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டேங்க. ஒரு 2 கிளாஸுக்கு வந்து ஒரு 5 உருண்டை வருங்க களி. நான் 2 கிளாஸ் தான் போடுவேன் ராகி மாவு. இப்போ பாருங்க காலிஃப்ளவர் நல்லா ஆறிடுச்சு, தண்ணியெலாம் ஃபில்டர் ஆக்கிலாம் வந்துச்சுங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 ஸ்பூன் போடுறாங்க. இந்த ஸ்பூனில் 4 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு நல்லா மசாலா பிடிச்சிக்குதுங்க, நல்லா இதை சாப்பிடும்போது. அப்புறம் மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன் தாங்க போட்டேன். 3 ஸ்பூன் மைதா மாவு போட்டாச்சுங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் லைட்டாக போட்டுக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டேங்க காரத்துக்கு. மிளகு ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டேங்க. கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் காலிஃப்ளவர் வேக வச்சுட்டேனுங்களா லைட்டாக, அப்படியே எண்ணெயில் போடுறப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கலாங்க. வேக வச்சு உடஞ்சிருமான்னு பயந்துட்டு தான் அது குளுக்குனேன். இப்போ லைட்டாக தண்ணி போட்டு பிணைஞ்சு நல்லா வந்துச்சுங்க. இப்போ எண்ணெய் சட்டிக்கு வடச்சட்டி வச்சுட்டுங்க. எண்ணெய் காயிட்டுன்னு எண்ணெய் ஊற்றிடல, தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடுங்க, பேஸ்ட்டு போடுங்க சொன்னாங்க, அதை மறந்துட்டேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் எடுத்து போட்டு கறிட்டு இப்போ கரம் மசாலா கொஞ்சம் வாசத்துக்கு போட்டாங்க, மணத்துக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. கவாப் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருந்துச்சுங்க. இப்போ வந்து அரிசியில் எண்ணெய் காஞ்சிச்சுங்க, எல்லாம் போட்டு எடுத்துடலாங்க. சூப்பராக வந்துச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் வந்துச்சுங்க. கடகடன்னு போட்டு எடுத்தாச்சுங்க. சீக்கிரம் 2 ஹவரில் முடிச்சுட்டாங்க. நான் பாத்திரம் விளக்கி அடுப்பு தொடச்சியில் கடகடன்னு வேலை முடிச்சுட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அந்த காலிஃப்ளவர் சில்லி சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னா. இப்போ கருவேப்பிலை லைட்டாக போட்டு எடுத்துட்டேங்க. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா சூப்பரான பார்த்தீங்கன்னா அம்மா பார்த்தீங்கன்னா மத்தியானம் ரூட்டீன் பார்த்துட்டோம். நம்ம அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ சமையல் செஞ்சுருக்காங்க பாருங்கள். கீரை குழம்பு பார்த்தீங்கன்னா சைடிஷ்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது கோபிஸ் எல்லாம் செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.